செவன் ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன் காணலாம். இந்த ஆவணி மாதம் பஞ்சாங்கம் சில அறிவுறுத்தல்களை சொல்கிறது. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்குள் சில பிரச்சனைகள் வரும். தங்கம் வெள்ளி விலை கொஞ்சம் குறைந்து மாதம் பிற்பாதி கிடுகிடுன்னு விலை அதிகரிக்கும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை. ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசை வரை பார்த்தீங்கன்னா மின்னல் மின்னி இடி இடிச்சுக்கிட்டு மழை பொழிந்து போச்சுன்னா, இந்த ஆவணி மாதம் 6ஆம் தேதி வடமேற்கு திசையிலிருந்து இடி இடிச்சுக்கிட்டு மின்னல் மின்னிக்கிட்டு மழை பொழிஞ்சிச்சுன்னா அப்படியே வடகிழக்கு திசையை நோக்கி போயிடணும். அப்படி போயிடுச்சுன்னா இந்த ஆண்டு இருபோகம் விவசாயிகள் வெள்ளாமை பண்ணிக்கலாம். கிணத்துக்கு மேலேயே தண்ணி வந்துடும். ஆறு ஏரி குளம் கொட்டையெல்லாம் நீர் நிரம்பி பெருகெடுத்து ஓடும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி எங்கெல்லாம் மழை பொழிகிறதோ அங்கெல்லாம் இந்த வருஷம் நல்ல மழை பொழியும். ஆவணி மாதம் 6ஆம் தேதி மழை இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த வருஷம் ஒரு போகம் தான் வெள்ளாமை பண்ண முடியும். விவசாயம் பெரிய அளவு இந்த வருஷம் வெள்ளாமை செய்ய முடியாது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசி அதிபதி 11வது வீட்டிலே குருபகானோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். இது பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு. 11வது வீட்டிலே குருவோடு புதன் இணைந்து செல்லும் போது பல பிரச்சனைகள் வந்தாலும் 1000 தடைகள் வந்தாலும் நீங்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடுவீங்க. லாபஸ்தானம் உங்களுக்கு பலமாகிறது. மூத்த உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், கூட்டாளிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆவணி மாதம் 5ஆம் தேதி வரை உங்கள் ராசி அதிபதி மிக பலமாக இருக்கிறார். அதனால் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடலாம். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நினைத்தது ஆவணி மாதம் 5 வரை கிடைக்கும். ஆவணி மாதம் 5ஆம் தேதி 12வது வீட்டிற்கு புதன் வருகிறார். கேதுவை கடந்து பார்த்தீங்கன்னா ராகு பார்வையில் விரையாதிபதியோடு புதன் சஞ்சாரம் செய்வார். ஆவணி மாதம் 21 வரை கன்னி ராசி அன்பர்கள் பணம் செலவு செய்வதில் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் தண்ட செலவு, விரைய செலவு, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு கூட்டாளிகளோடு சேர்ந்துக்கிட்டு இந்த தேவையில்லாத செலவுகளை நீங்கள் இந்த மாதம் கட்டுப்படுத்தி கொள்ளணும். அடிக்கடி வெளியில் செல்வது, தேவையில்லாமல் வண்டியில் பெட்ரோல் ஊற்றிக்கிட்டே போய்ட்டுறது, இதெல்லாம் தவிர்க்கணும். 12வது வீட்டிலே புதன் கேது சூரியன் இணைவில் ராகு பார்வையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் உங்களுக்கு பலமாகிறது. அப்போ உடல் ஆரோக்கியம் கெடும். உஷ்ணாதிக்க சம்மந்தப்பட்ட நோய் நொடிலாம் வரும். மன அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இரவு படுத்திங்கன்னா நல்லா தூங்க முடியாது. ஒரு கெட்ட கெட்ட கனவாக வருது. இதே ஒரு பிரச்சனையாக இருக்குது. உடம்புலாம் ஒரே வலியாக இருக்குது. அல்லது சளி காய்ச்சல் கிருகிருன்னு இருமிக்கிட்டு இருக்கிற மாதிரி. 12ஆம் இடம் உங்களுக்கு பலமாகும் போது மருத்துவ செலவுகளும் பயண போக்குவரத்துகள் மூலம் செலவுகளும் இந்த ஆவணி மாதம் 21 வரை கன்னிராசி என்பதுக்கு காட்டுகிறது. ஆவணி மாதம் 12ஆம் அதிபதி ஆட்சி பெறும்போது 12ஆம் அதிபதி தான் உங்களுக்கு சூரியன். சூரியன் ஆட்சி பெற்று செல்லும் போது இந்த ஆவணி மாதம் அப்பாவுக்கும் பிள்ளைங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வரலாம். உங்கள் பேச்சை உங்கள் அப்பா கேட்காமல் போகலாம், அல்லது உங்கள் அப்பா பேச்சை நீங்கள் கேட்காமல் போகலாம். தந்தை மகனுக்குள் ஒற்றுமை குறைந்து கருத்து வேறுபாடு ஏற்படுத்திடும். அதனால் அப்பா மகனுக்குள் கருத்து வேறுபாடு இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல் இந்த ஆவணி மாதம் பணிந்து செல்வது நல்லது. ஆவணி மாதம் 21 வரை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்த்தீங்கன்னா நேரத்துக்கு நேரம் தவறாமல் சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆவணி மாதம் 21ஆம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார். ஜென்மராசியிலே ஜென்மராசிநாதன் ஆட்சி பெறும்போது
உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி மருத்துவ செலவுகள் குறையும். விரய செலவுகள் குறையும். உங்களுக்கு இருந்து வந்தால் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். அதாவது ஆவணி மாதம் பிற்பாதி. ஜென்ம ராசிக்கு புதன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணம், பிரயாணங்கள் சென்று வரலாம். கோவிலுக்கு திடீர்னு நீங்கள் போயிட்டுருக்கான வாய்ப்புகள். ஆவணி மாதம் 16 வரை ஜென்ம ராசியிலே சுக்கிர பகவான் நேசமாக 6, 8ஆம் அதிபதி அதாவது சனி செவ்வாய் பார்வையில் ஜென்ம ராசியிலே சுக்கிரன் நேசமாக கன்னி ராசி அன்பர்கள் சுய கட்டுப்பாட்டோடு இந்த ஆவணி மாதம் 16 வரை செல்ல வேண்டும். ஒழுக்கம் தேவை. இளைஞர்கள் காதல் விவகாரங்களில் போய் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திடும். ஜென்மத்திலே சுக்கிர பகவான் நேசமாக இருக்கும்போது தடமாறி போகக்கூடிய, வழி மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பும் கன்னிராசி என்பளுக்கு காட்டிவிடும். ஏன்னா 2ஆம் அதிபதியும் நேசம், 9ஆம் அதிபதியும் நேசம், 6, 8ஆம் அதிபதி பார்வையில் சுக்கிரன் நேசமாக இருக்கும்போது பெற்றோர்களுக்கு தான் உங்களை நினச்சி கவலை. பெற்றோர்களுக்கு அசிங்க அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் கன்னிராசி என்பளுக்கு இந்த ஆவணி மாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா கன்னிராசி என்பர்கள் அவசரக்காரர்கள். அவசரப்பட்டு ஒரு செயலை செய்துவிட்டு அப்படி பின்னாடி உக்காந்துக்கிட்டு வருத்தப்படக்கூடியவர்கள், யோசிக்கக்கூடியவர்கள். அதனால் ஆவணி மாதம் 16 வரை இளைஞர்கள் கட்டுப்பாடு தேவை. பெற்றோர்களை மனசில் நினச்சிங்க, அவங்களுடைய மதிப்பு மரியாதை கெடுக்காமல் பார்த்துங்க. ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2வது வீட்டிற்கு சுக்கிர பகவான் செல்கிறார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டிற்கு செல்லும் போது கன்னிராசி என்பளுக்கு குடும்ப சுகம் மிகச்சிறப்பாக இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஒற்றுமை, ஆதரவு, பணங்காசு தாராளமாக செலவு பண்ணலாம். தாராளமான பணவரத்து கன்னிராசி என்பளுக்கு ஆவணி மாதம் 16க்கு பிறகு ஏற்படும். கன்னிராசிக்கு 6வது வீட்டிலே ராகு பகவான் செல்கிறார். ராகு 6ஆம் வீட்டில் இருப்பது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடது பக்கம் உடம்புல இடது பக்கம் கால் சுளுக்கிறது, முட்டி மூட்டியெல்லாம் வலிக்கிறது, வயிற்றில் அல்சர், ஒரு பக்கம் கட்டி கொப்பளம், இந்த மாதிரிலாம் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது ஏற்படுத்துவார். கோச்சாரத்தில் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கும்போது நல்ல மருத்துவம் பார்த்தீங்கன்னா நோயை கட்டுப்படுத்திக்கலாம். கன்னிராசிக்கு 7வது வீட்டிலே சனி வக்கரகதியில் வருகிறார். கன்னிராசிக்கு 7ஆம் வீட்டில் சனி வக்கரகதியில் இருப்பது சிறப்பு. இப்போ தம்பதியருக்குள் நல்ல ஒற்றுமை, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். வியாபாரம், தொழில், உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம், வாடிக்கையாளர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும். கன்னிராசிக்கு 10வது வீட்டிலே செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். இந்த ஆவணி மாதம் முழுக்க உங்களுக்கு 10ஆம் இடம் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். 8ஆம் அதிபதி 10வது வீட்டிலே அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு அவர் தான் 3ஆம் அதிபதி. தொழில் சார்ந்து, உங்கள் வியாபாரம் சார்ந்து, உங்களுடைய முன்னேற்றம் சார்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் நல்ல வளர்ச்சி அடையலாம். விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் புதிய வெள்ளாமை பண்ணிக்கலாம். நல்லா பயிர் செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் எடுக்கலாம். அது புதனுடைய வீடு. 2 தொழில், 2 வேலை, 2 சம்பாத்தியம், 2 முகம் கொண்டது. கன்னிராசி என்பர்கள் இந்த ஆவணி மாதம் 2 பேங்கில் அக்கௌண்ட் வச்சு பணம் போடுவீங்க. 2 இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், 2 இடத்துல தொழில் செய்து கொண்டிருந்தாலும் 2 இடத்துலையுமே நல்ல வருமானம் வரும். கன்னிராசிக்கு 11வது வீட்டிலே குரு இருப்பது உங்களுக்கு குரு பலன் உண்டு. திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்லது இளைஞர்கள் விருப்பப்பட்டு காதலித்து கொண்டிருந்தீங்கன்னா குடும்பத்தில் சொல்லி பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வது இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தை குருபகான் 11வது வீட்டிலிருந்து உங்களுக்கு கொடுக்கிறார். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வேண்டியதை கொடுக்க போகிறது. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.